அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின் போர்டு ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பேர் MNB இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் ரிவ்யூவாக நம்ம வந்துட்டு தமிழ்லேயே பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறேனா இல்லையான்றதையும் செக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பெனி MNB இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1981 வந்து இவங்க வந்து இன்கார்பரேட் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து மேக் பண்ணுறாங்க, சில மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களோட ரூஃப் டாப்லாம் வந்து ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பில்டர்ஸ் நார்மல் இவனில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்னா இந்த ரூஃப் டாப்பிங் அண்ட் ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ் இதை பற்றின ஒரு ஸ்பெஷலைஸ்டான இவங்க வந்து பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ் என்னென்ன விதமான டிசைன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, டெஸ்டிங் அண்ட் என்ஷூர் ரிலையபிள் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் டாப் எல்லாமே கரெக்டாக இருக்கா, சேஃப் கேர்டில் வந்து என்ன இருக்கா, ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னா அந்த செல்ஃப் சப்போர்ட்டட் ரூஃபிங் டாப்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் இவங்க வந்து பார்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்ஜினியரிங் செக்டாருக்கு அண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஓரியன்டாக இருக்கவங்களுக்கும், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ரெடி பண்ணுற பிளேசஸ்க்கும், வேர்ஹவுஸ் என்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேர்ஹவுஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வேர்ஹவுஸ்லாம் அந்த ரூஃப் டாப் மட்டும் போட்டுட்டு ஒரு சுற்றி எல்லா பக்கமும் என்ன பண்ணுவாங்க, பில்லர் மாதிரி இது அப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் இருக்கிற இடத்துக்கும், பவர் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரயில்வேஸ், ஸோ இந்த இடத்துக்கு அவருடைய ரூஃப் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஇபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்ட் இன்ஜினியரிங் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ கம்பெனி ஆப்ரேட் 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து குஜராத்லையும், ஒன்று வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ குஜராத்தில் சானந்த் என்ற இடத்துலையும், தமிழ்நாட்டில் செய்யார். ஓகேங்களா. ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ செய்யார் அப்படின்ற இடத்துல 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,03,800 MTPA அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சானந்த் ஸ்டார்டட் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008லையும், செய்யாரில் வந்து 2024லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா லாஸ்ட் இயர் தான் வந்து செய்யாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, USA கிட்டத்தட்ட 22 கண்ட்ரிக்கு பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்ட்ரியான USA, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, கத்தார், ஸ்ரீலங்கா, மொராக்கோ, நைஜீரியா, கென்யா, இது என்ன கம்பெனி, செச்சுல்ஸா, சின்ஸ் ஃபிஸ்கல் 2010லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியாக தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓவரால் ஆர்டர் புக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் June 30, 2025 படி பார்க்கும்போது 8,428 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 1 மில்லியன் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட மெயின் ஒரு பிஸ்னஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஐபிஓக்குள்ளே டேட்ஸ்குள்ளே நம்ம போவோம். எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா ஜூலை 30 ஆகஸ்ட் 1 ஸோ இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பர் ஷேரில் வர்றாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 366 ரூபாயிலிருந்து 385 ரூபாய் பர் ஷேருக்கு வந்து வராங்க. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது 385 ரூபாய் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாட் சைஸுக்கு 38 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
இவங்க வந்து 2 விதமா வராங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலும் வந்து வராங்க. ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ்ன்னு பார்க்கும்போது 650 கோடிகள். அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்துட்டு 275 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் 375 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ எம்ப்ளாயோட டிஸ்கவுண்ட், ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபாய் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து வராங்க. ஸோ இவங்க லிஸ்டிங் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அன்னைக்கு வராங்க. இந்த கம்பெனி எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து தெரிய வரும். ஸோ நம்ம சப்போஸ் அலாட்மெண்ட் கிடச்சிருந்ததுன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி டியூஸ்டே அன்னைக்கு நம்ம ஷேர்ஸ் நம்ம டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டென்டேட்டிவாக லிஸ்டிங் டேட்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் புதன்கிழமை ஆகஸ்ட் 6ஆம் தேதி நமக்கு இந்த லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ மார்னிங் வந்து 10 மணிக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ யூபிஐ மேண்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயுமே அப்ளிகேஷன் போடுற ஒரு 3ஆவது நாள், அதாவது என்னன்னா தேர்ட் டே அப்ளிகேஷன் போடுற இல்லைங்களா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 5 PM நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஒரு ஜிபேல, ஃபோன்பேயில், பேடிஎம்ல எதில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் மேண்டேட் கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி நம்ம பார்க்கும்போதுனா ரீட்டைல் கேட்டகரிக்கு 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் அவங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ 1 லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 17,630 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இது நீங்கள் 13 லாட் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி அண்ட் பிக் HNI கேட்டகரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 68 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 69 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ இப்போ நான் QABக்கு அப்படின்னு பார்க்கும்போது 75% கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மாதிரி நான் சொல்வேன். ஏன்னா QABக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 50% தான் கொடுப்பாங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ காம்படிஷனும் என்னன்னா அதிகமாக ஆகிடும். ஸோ NII வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய KPI அப்படின்னு பார்க்கும்போது ROE 25%, ROCE 24%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.33. இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 25%, ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 7%, எபிட்டா மார்ஜின் 12%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 6.28 டைம்ஸ் தான் வந்து வர்றேங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ் பார்க்கும்போது என்னன்னா கொஞ்சம் நல்லாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்காங்க அப்படின்றத நானும் சொல்லுவேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி அசட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 558 கோடி, 633 கோடி, 849 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராஜுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, லாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 32 கோடி, 45 கோடி, 77 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அவங்க வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இபிஎஸ் வேல்யூ, இதுவும் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி KPI அப்படின்னே சொல்லலாம். ஸோ எர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 15.41 போஸ்ட் ஐபிஓ ஆஃப்டர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 13.48 வந்து என்னென்னா கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ 24.98 28.55 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவர் ப்ரைஸ்டாகவே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன விதமான இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படும், எவ்வளோ லாட் நம்மளால் ரீட்டைல் கடைக்கு அப்ளை பண்ண முடியும், ரீட்டைல் கடைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, KPI என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி 28/7/2025 படி IPO வாட்சில் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துருந்தேன். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% பாசிட்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் 1 or 2 days இருக்குது. பட் அன்னைக்கு டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து IPO வாட்ச் என்ற வெப்சைட்டில் போய் ஜஸ்ட் போய் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இல்லை அதர் வெப்சைட் நிறைய வெப்சைட்டில் கிடைக்கிது, ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணுறீங்க அப்படின்னும் போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி போயிட்டுருக்குன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பர்சனலாக ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக மேபி எனக்கு ஒரு 5 to 10% வந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு மேலே இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் என்னென்னா
கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நம்ம கண்டென்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.